சிவகங்கை மாவட்டத்தில் 2 கொடுமைகள். ஒன்று ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார், இன்னொன்று ஜஸ்டிஸ் ஃபார் அஸ்விந்த். அஜித் குமார் அவர்களோட வழக்கு செய்தி என்ன நடந்துச்சு என்ன அப்படின்ற செய்திகள் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அநியாயமாக ஒரு உயிர் நம்ம எல்லாரையும் விட்டு போயிருச்சு. இப்போ அதே சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனாரியில் ஜஸ்ட்ரீல் அப்படின்ற தனியார் பள்ளியில் படித்த 2வது படிக்கிற சின்ன பையனோட உயிர் அநியாயமாக போயிருக்கு. சிங்கமுனாரி வேங்கப்பட்டி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த பையன் தான் அஸ்விந்த். 7 வயசு தான் ஆகுது. ஸ்கூல்ல இருந்து டிரைவர் வந்து கால் பண்ணுறாங்க, தம்பிக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அங்கே போய் பேரண்ட்ஸ் பார்த்தா டாக்டர் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும்போது காயங்கள் நிறைய இருக்கு முகத்துல. ஆனா அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பதில், அந்த ஒரு நிர்வாகம் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்துட்டு எடுக்கல அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. இந்த இறப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்றது ரொம்ப மர்மமா இருக்கு. அதனால அந்த ஊர் பொதுமக்கள் போராட்டம், ஜஸ்டிஸ் ஃபார் அஸ்விந்த் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜஸ்டிஸ் ஃபார் அஸ்விந்த், ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார், இது மாதிரி எத்தனையோ ஜஸ்டிஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு குரல் கொடுத்துருக்காங்க. ஆனா ஜஸ்டிஸ் மட்டும் நம்ம பேசிட்டே போறோம். ஆனா எந்த ஒரு வழக்குக்கும் அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற பேருக்கு வந்துட்டு தீர்வு கிடைச்சிச்சா அப்படின்னா கடைசி வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. பணக்காரங்களா இருந்தா நியாயம் கிடைக்கும், ஏழையா இருந்தா நியாயம் கிடைக்காது இந்த உலகத்துல. கடைசியில அப்பாவி மக்களோட உயிர் தான் வந்துட்டு நம்ம எல்லாரையும் விட்டு போய்கிட்டு இருக்கு.